என்ன நடந்துச்சு? என்ன சொல்லு. அவ என்ன அவாய்ட் பண்றாமா? அந்த அளவுக்கு என்ன வெறுக்கிறான். Lalita Jewelry presents Roja 2, powered by Prestige Lawyer, co-sponsored by Cordia Groundnut Oil, Tamil Matrimony, Continental Coffee. மலரக்கா ரொம்ப நல்லவங்க சார். கல்யாணம் காதல்னு எதுவுமே வேணான்னு இருந்தவங்க உங்களை பார்த்துதான் சார் மனசு மாறி இருக்காங்க. பாவம் சார், அவங்க உங்ககிட்ட பேசணும்னு வந்திருக்காங்க. ஆனா நீங்க பேசவே இல்லையாமே. உங்க அப்பா அம்மா யார் சொல்லியும் நீங்க கேட்கலையாமே. இது அவங்க சொன்னாங்களா? இல்ல சார், எனக்கு அக்காவை சின்ன வயசுல இருந்தே தெரியும். இங்க பார் செல்வி, ப்ளீஸ் இனிமே நீ அவங்கள பத்தி என்கிட்ட பேசாத, புரியுதா உனக்கு? யாரும் சார் இருக்காரா? அதான் நிக்கிறார். மதி சார். சார், உங்களை எங்கெல்லாம் சார் தேடுறது? பிடிக்கவே முடியல சார். என்ன எதுக்கியா நீ தேடுற? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? அந்த பொண்ணு மாலதி இருக்குல்ல, நீங்க கூட 65 இன்ச்சு டிவி எல்லாம் வாங்கி கொடுத்தீங்களே, அந்த பொண்ணு ஒரு டியூ தான் கட்டுச்சு, அப்புறம் கட்டவே இல்லை சார். ஆள் அட்ரஸ் இல்ல, வீட்டுக்கு போனா பூட்டி கிடக்குது சார். வீடை மாத்திட்டான்னு நினைக்கிறேன் சார். அதுக்கு இப்ப நான் என்னையா பண்ணணும்? பேலன்ஸ் நீங்க தான் சார் கட்டணும். எப்ப சார் கட்டுறீங்க? ஏயா? இல்ல எனக்கு புரியல, எனக்கு புரியவே இல்ல. எதுக்கு நான் எதுக்கு கட்டணும்? சார், நீங்க தானே சார் டிவி வாங்கி கொடுத்துருக்கீங்க, நீங்க தான் கட்டணும். எப்ப சார் கட்டுறீங்க? நீங்க எப்பன்னு சொன்னீங்கன்னா மேனேஜர்ட்ட அப்டேட் பண்ணிடுறேன். யோ, என்ன அவ வாங்குனதுக்கு நான் எதுக்கியா கட்டணும்? நீ போய் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்க கிட்டயே வாங்கிக்கோ. என்ன சார் பொறுப்பே இல்லாம பேசுறீங்க? அவங்க உங்க லவர் தானே சார்? யோ, லவ்வா? லவ்வும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, அதெல்லாம் பிரேக்கப் ஆயிடுச்சு. போய் அவங்க கிட்டயே வாங்கிக்கோ. சும்மா. சார், உங்க பிரேக்கப்க்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க லவ் பண்ணிட்டு தானே இருந்தீங்க. அவங்க கட்டலாம், நீங்க தான் கட்டணும். எப்ப கட்டுறீங்க சொல்லுங்க. யோ, கட்ட முடியாது நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, அப்படியே நோய் நோய் நோய்னு பேசிக்கிட்டே இருக்க. போயா. அப்படிலாம் சொல்ல முடியாது சார். ஹலோ, என்ன நடக்குதுங்க? மேடம், இவரு லோன் எடுத்திருக்காரு, டியூவே கட்ட மாட்டேங்கிறாரு. யோ, நான் எப்பயா லோன் எடுத்திருக்கேன்? நீங்க எடுக்கல, பட் உங்க லவ்வருக்கு எடுத்து கொடுத்தீங்கல்ல. இவரோட எக்ஸ் லவர் மேடம், அதான் கேட்டுக்கிட்டு இருக்க, கட்ட முடியாதுன்னு சொல்றாரு. அதெல்லாம் நீங்க அவரோட வீட்ல வச்சுதான் கேட்கணும். இங்க எல்லாம் வரக்கூடாது. முதல்ல வெளியே போங்க. மேடம், நான் டியூவை கலெக்ட் பண்ணாம போனா என் மேனேஜருக்கு பதில் சொல்ல முடியாது மேடம். இவரை பிடிக்கவே முடியல. செக்யூரிட்டி, இவரை முதல்ல வெளியே அனுப்புங்க. யோ, என்ன மேடம் நீங்களே இப்படி பண்றீங்க? இதோ பாரு, என்ன இப்படி பண்றீங்க? நானே வந்து உன்னை பாக்குறேன், நீ போ. கண்டிப்பா வருவீங்களா சார்? வரையா? வாங்க சார், வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? ஹலோ, இது சேனல். இங்க அபிஷியலா மட்டும்தான் நீங்க பேசணும். என் பர்சனலா நீங்க பேச வேண்டாம். May I come in, madam? Yes, come in. மேடம், இன்னைக்கான ஷெட்யூல் இதுதான். மதி சார் கிட்டயும் நாகேஷ் சார் கிட்டயும் ஷெட்யூல் கொடுத்துட்டேன். அவங்க ஷூட்டிங்க்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம போனதும் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இல்ல, இதெல்லாம் நீங்களே பாத்துக்கோங்க. எனக்கு ஒரு மாதிரி ஹெட்டேக்கா இருக்கு. நான் ஒரு 2 days லீவ் எடுத்துக்கிறேன். என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்னு எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு நீங்க மெயில் பண்ணிடுங்க. நான் மெயிலே உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கிறேன். ஆஃபீஸ் வரமாட்டேன். ஓகே மேடம். கா, என்னாச்சுக்கா? தலைவலி செல்வி, நான் வீட்டுக்கு போறேன். அக்கா, வீட்ல யாருமே இல்லையே, நான் வேணா கூட வரவா? ஆஹா, இல்ல இல்ல, உனக்கு இங்க நிறைய ஷூட்டிங் ஒர்க் இருக்கு, நான் பாத்துக்கிறேன்.
என்னாச்சுங்க? அதான் தலைவலிக்குதுன்னு சொன்னாங்கல்ல, போய் அவங்க சொன்னதை செய். என்னாச்சு மலர்? என்னம்மா? என்ன நடந்துச்சு? என்ன சொல்லு. என்ன நடந்ததுன்னா, அக்கா, வேலைக்கு ஆள் கேட்டிருந்தோம்ல, இவங்க தான். நல்லா சமைப்பீங்களா? சூப்பரா சமைப்பேன். அவன் தாண்டா ஆளை வச்சு அடிச்சிட்டான். யாரு? வேற யாருங்க, அந்த ஆண்டனி தான். ஏய், இவ உன் அக்காங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். 2 பேரும் சேர்ந்து நாடகம் போட்டு என்ன ஏமாத்த ட்ரை பண்றீங்கல்ல? என்ன லவ் பண்ண வைக்கிறதுக்காக நீ இவ்ளோ கேவலமா நடந்துப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. உன்னெல்லாம் சீ. என்ன உன் தம்பிக்கு ஏற்பாடு பண்றியா? இதே ஒரு ஆம்பளை பண்ணிருந்தா மாமான்னு சொல்லிருப்பாங்க. உன்னை என்னன்னு சொல்றது? மதி, மதி. அன்னைக்கு நீங்க கிழிச்சி என் மூஞ்சியில போட்டீங்களே, இன்னைக்கு நான் போடுறேன். இத வச்சு எங்க நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவேன்னு பயந்துட்டு இருக்கீங்களா? பயப்படாதீங்க, அப்படியெல்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வெறுப்போட உச்சக்கட்டம் தானம்மா அவாய்ட் பண்றது. அவ என்ன அவாய்ட் பண்றாமா? அந்த அளவுக்கு என்ன வெறுக்கிறான். நான் அன்னைக்கே சொன்னேன், அவன் ரொம்ப நல்லவன். நீ அவனை புரிஞ்சுக்காம எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்க. தப்புதான், தப்புதான், தப்புதான். நான் தான் அவசரப்பட்டுட்டேன். சரி, அழுவாத, எழுந்திரி. கண்ணத்தோட. சரி, இப்ப சொல்லு, உனக்கு அவனை கல்யாணம் பண்ண விருப்பமா? ஆமாம்மா, அவரை நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். நீ முடிவு பண்ணிட்டல்ல, இனி நான் பாத்துக்கிறேன். உன் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். நிஜமாவாம்மா? கண்டிப்பா நான் உன் கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். இல்லம்மா, அவங்க அம்மா கிட்ட பொண்ணு பார்க்க சொல்லிட்டானா. அவங்க அம்மாவும் அக்காவும் சொல்லி அவன் கேட்கல. நீ போய் பேசினா மட்டும் கேட்பானா? கேட்பான். எப்படிமா? அதெல்லாம் அம்மா பார்த்துப்பேன். கல்யாணமே வேணான்னு சொன்ன என் பொண்ண அவனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொல்ல வச்சிட்டேன். அது போல உங்க 2 பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆல்ரெடி அவங்க அம்மா அக்காவை கோவில்ல பார்த்து பேசிட்டேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். டேய் மதி, நீ நடந்துக்கிற விதம் கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கலாமா சொல்லிட்டேன். என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? நானு உங்க அக்கா மலரம்மா எல்லாரும் கோயில்ல மீட் பண்ணி பேசணும். ஏய் மணி, என்னடி வாயை மூடிக்கிட்டு இருக்க? என்ன நடந்துச்சுன்னு சொல்ல. என்னமா சொல்லணும்? ஏன் அவனுக்கு எதுவும் தெரியாது? ஏண்டா இங்க பாரு, அந்த பொண்ணு கல்யாணம் பிரேக் ஆன பொண்ணு, யாரையுமே நம்பாம இருந்த பொண்ணு. அது உன்னை நம்பிச்சு. நம்ம என்ன பண்ணோம்? நம்ம அதை ஏமாத்தணும். சரி, அதை விடு. உனக்கு 18 பிரேக்கப், சாகுற நிலைமையில இருந்த. உன் லைஃப்க்கு ஒரு ஹோப் கொடுக்கணும்னு அந்த பொண்ணு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுச்சு, உன்னை பத்தி யோசிச்சு. ஆனா நீ அவ வந்து மன்னிப்பு கேட்டா அவளை மதிச்சியா கொஞ்சமாவது? அக்கா, நான் சொல்றது பேசாம இருடா. இதெல்லாம் தாண்டி
மலரோட அம்மா அவங்க பொண்ணு அக்ரிமெண்ட் போட்டு தெரிஞ்சும் உன்னை நம்பி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு இருந்தாங்க. அவங்க வந்து எனக்கு அவ்வளவு பேசுறாங்க. அவங்களுக்கா கூட இதை மதிக்காம நீ வேணான்னு சொல்வியா? அக்கா நான் சொல்றத கொஞ்சம் அமைதியாரா. இவளை விட ஒரு நல்ல பொண்ணு உனக்கு கிடைக்காது. இங்க பாரு மதி, உன்கிட்ட பர்மிஷன் கேட்கறதுக்காக நாங்க 2 பேரும் பேசல. உனக்கு இன்ஃபர்மேஷன் சொல்றோம். மலர் தான் உன்னை கட்டிக்க போற பொண்ணு. நாங்க என்கேஜ்மெண்ட் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ண போறோம். வந்து சேரு. இங்க பாரு, இதுக்கு நடுவுல நீ மலர்கிட்ட கொஞ்சுவியோ கெஞ்சுவியோ எங்களுக்கு தெரியாது. எப்படியாவது அவகிட்ட பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிக்கோ. மதி, சண்டை வந்தாதான் மதி லவ். இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆகலாமா? அக்கா நான் சொல்றத மட்டும் செய்டா. வாமா. அக்கா மதி, இதை விட ஒரு நல்ல பொண்ணு உனக்கு கிடைக்காதா? சரி பண்ணிரு. அம்மா நீயுமா? ஆமா நானும் தான். மதி, இல்ல நான் சரி நீங்களே சொல்லுங்க. இல்ல பரவாயில்ல, நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இல்ல பரவாயில்லங்க, நீங்களே சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். சரி, என்ன சொல்லணும்? நீங்க எதை சொல்ல வந்தீங்களோ அதத்தான். நான் இப்ப எதை சொல்ல வந்தேன்? நான் உங்ககிட்ட அப்படி என்ன சொல்லணும்? அப்போ உங்களுக்கு என்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லையா? ஏன் என்கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா? நிறைய இருக்கு, ஒவ்வொன்னா சொல்றேன். இப்போதைக்கு சாரி. என்னங்க நீங்க, நான் வேற என்னென்னமோ எதிர்பார்த்தேன். நீங்க என்னடா சாரி சொல்றீங்க? என்ன எதிர்பார்த்தீங்க? இல்ல ஒரு இல்ல அது ஐ லவ் யூ சொல்வீங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் சாரி சொல்லிட்டீங்க. லவ் யூ சொல்றதுல என்னங்க இருக்கு? அத சொல்லிதான் தெரியணுமா? அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போட்டுட்டு நான் ஜெயிச்சிட்டதா சொன்னீங்க. ஜெயிச்சது நான் இல்ல, நீங்க தான். எங்க ரியலி ஐம் சாரி. இல்ல நீங்க அன்னைக்கு என் அக்காவை அப்படி பேச போய் தான் எனக்கு கோவம் வந்துச்சு. நானும் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன். ஆனா லவ் மேரேஜ் தான் பண்ணிப்பேன்னு உறுதியா இருந்த நீங்க உங்க அக்காக்கு ஒரு அசிங்கம்னதும் லவ்வ கூட தூக்கி எறிஞ்சிட்டு போனதுதான் எனக்கு உங்க மேல மரியாதை வந்துருச்சுங்க. யாருன்னே தெரியாத ஒரு பிரெக்னன்ட் லேடி அவங்களோட தம்பின்னு கையெழுத்து போட்டு பணம் கட்டி அவசரத்துக்கு உதவி பண்ணப்போ உங்க அக்கா சொன்ன எல்லா கட்டுக்கதையும் உண்மையா இருந்திருந்தா நீங்க அப்படிதான் நடந்திருப்பீங்கன்னு தோணுச்சு. ஓஹோ அப்படியா? அப்பதான் உங்களுக்கு இந்த பல்ப் எரிஞ்சு மணி அடிச்சுதா? இல்ல அப்பதான் உங்களுக்கு என் மேல லவ் வந்துச்சான்னு கேட்டேன். ஆமா, அதனாலதான் அம்மா கிட்ட நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒரு நிமிஷங்க, என்ன சூப்பர் ஃபாஸ்ட் மாதிரி போயிட்டு இருக்கீங்க? நீங்க லவ் பண்றதை என்கிட்ட இப்பதாங்க சொல்றீங்க, அதுக்குள்ள கல்யாணத்துக்கு நாள் பாக்குறேன்லாம் சொல்றீங்க. இங்க பாருங்க, நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்குவேங்கிற ஒரு லட்சியத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன். அட்லீஸ்ட் ஒரு 10 நாளாச்சும் லவ் பண்ணியே ஆகணுங்க. பண்ணலாம். ஆனா முதல்ல நிச்சயம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம். அது வரைக்கும் நாம நிறைய லவ் பண்ணிக்கலாம். அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே நெஞ்ச அசத்தாத, இழுக்கிற மனசாத. அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே என்ன அசத்தாத, இழுக்கிற மனசாத. நேத்து இந்த நேரம் ஒன்ன தெரியாதே, இனி ஒன்ன விட்டு தூரம் போக முடியாது.
கொஞ்சம் கெட்டு போறேன் என்ன நீயும் திருத்தாதே மனம் திருந்தாதே உன் கண்ணு பேசுது ஓயாம அத நின்னு கேக்குற போகாம நீ விசு சிரிப்ப பார்க்காம போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம உன் கண்ணு பேசுது ஓயாம அத நின்னு கேக்குற போகாம நீ விசு சிரிப்ப பார்க்காம போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம யாகியே 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 என்ன அப்படியே நின்னுட்ட? கோல்ட் டைமண்ட் சில்வர் ரேட் இப்படி இருந்தா அப்படியே நிக்காம வேற எப்படி நிக்கிறது? கண்ட்ரோல்ல இல்லாததை நினைச்சு ஃபீல் பண்றதை விட்டுட்டு மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கண்ணா. தள்ளுபடி திருவிழா. எல்லா தங்க நகைக்கும் லலிதாவோட மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைர நகை கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். என்ன மறந்துட்டீங்களே, வெள்ளிலையும் தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா.